மல்லி. மல்லி தனக்காக விஜய் இப்படிலாம் பண்ணுறாரு அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அன்னப்பொண்ணையும் பாரு போல தம்பி எந்தளவுக்கு மாறிட்டார் அப்படின்னு. இனிமேல் உனக்கு கவலை இல்லை பிள்ளை. பாவம் நீ சின்ன வயசுலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப. அதுதான் கடவுள் இப்போ உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டிட்டார் புள்ள. இனிமேல் உனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை புள்ள. சந்தோஷமாக இருக்கணும் நீ இனிமேல் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக விஜயும் கிளம்பி வராங்க. வரும்போது தான் அரவிந்த் வந்துட்டு, என்ன சார், என்ன மூஞ்சி ரொம்ப பிரகாசமாக இருக்குது, பரவாயில்லையே சார், பழைய மாதிரி சந்தோஷமாக இருக்க ஆரம்பிச்சிங்க போலக்கு. ஆனால் ஒன்று சார், உங்களை நினைக்கும் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது சார். என்ன அரவிந்த் சொல்கிறீங்க? ஆமாம் சார், உங்கள் அக்காவும் உங்கள் அக்கா பொண்ணும் மல்லிக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருக்காங்க. ஏன் இந்த வீட்டில் மல்லி இருக்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படிலாம் இருக்கும்போது கூட நீங்கள் மல்லியை விட்டு கொடுக்கவே இல்லையே சார். எந்த இடத்துலையுமே மல்லியை விட்டு கொடுக்காம மல்லிக்காக இன்றைக்கி பெரிய ஆபத்துன்னு செஞ்சவுடனே காலில் செப்பல் போடாமல் ஷூ போடாமல் போகிறது, எல்லோருக்கும் அன்னதானம் பண்ணுறது அப்படின்னு டோட்டலாக மாறிட்டீங்களே சார். அப்படின்னா உங்களுக்கு மல்லி மேலே உண்மையாலுமே அன்புலாம் இருக்கா சார் அப்படின்னு அரவிந்த் கேட்க, என்ன அரவிந்த் இப்படி கேட்டுட்டீங்க? எனக்கு வெண்பானா உயிர், அந்த வெண்பாவுக்கு மல்லினா உயிர். அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் மல்லி வேறு வெண்பா வேறுன்னு கிடையாது அரவிந்த். மல்லி வெண்பா ரெண்டு பேருமே எனக்கு ரெண்டு கண்கள் மாதிரி தான். ரெண்டு பேருமே எனக்கு வாழ்க்கையில் முக்கியம்தான் அரவிந்த். அவங்க ரெண்டு பேரும் இல்லைன்னா நான் ஒன்றுமே இல்லை அரவிந்த் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அரவிந்த் நான் கிளம்புறேன் அப்படின்னு விஜய் சார் கிளம்பிடுறாரு. அதை கேட்டதும் மல்லிக்கு சந்தோஷம் தாங்கலை. என்ன இது, அரவிந்த் சொன்ன மாதிரியே விஜய்க்கு என் மேலே எந்த அளவுக்கு அன்பு இருக்குங்கிறத நிரூபிச்சிட்டாரு. விஜய் நம்ம மேலே எந்த அளவுக்கு அன்பாக இருக்காரா? அப்போது நாம் தான் லைட்டாக தப்பாக நினச்சிட்டோம் உங்களுக்கு. இந்த வீட்டில் அவங்க அக்கா இருந்துக்கிட்டு தான் தேவையில்லாமல் குட்டையை குழப்பிட்டுருக்கா. அந்த ராஜி மட்டும் இல்லைனா விஜய் அப்புறம் நம்ம தூக்கி வச்சு கொண்டாடுவார் அப்படிங்கிற மாதிரி அன்னப்பொண்ணி மல்லிகிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட மல்லியும் சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷத்தில் என்ன பண்ணுன்னு தெரில, நேராக போயிட்டு கிச்சனில் போகிறாங்க. விஜய்க்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷையும் வெரைட்டியாக செய்கிறாங்க. செஞ்சிட்ருக்கும்போது அன்னப்பொண்ணி பார்த்துட்டு, ஏய் மல்லி, என்ன பிள்ளை இன்றைக்கி எதுவும் விருந்து வைக்க போறியா இருக்காது, இல்லை வீட்டுக்கு எதுவும் ஆள் வராங்களா? என்ன பிள்ளை இத்தனை ஐட்டம் செஞ்சிட்ருக்க? பெரியம்மா, காலையில் அவர் பேசுனதை கேட்டதும் எனக்கு மனசு அப்படியே குளிர்ந்து போச்சு பெரியம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். அதான் சொல்லுவாங்களே நம்ம ஊரில் ஒரு பழமொழி, நாம் சந்தோஷமாக இருந்தால் அடுத்தவங்களுக்கு வயிறால் சாப்பாடு போட்டு அவங்களும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு. அதுதான் மல்லிமா, அதான் நான் விஜய்க்கு அவருக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் செஞ்சுருக்கேன். இன்றைக்கி அதை நானே எடுத்துகிட்டு போய் அவர் ஆஃபீஸில் அவருக்கு நானே பரிமாறணும். அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொல்லணும். அதை பார்க்கணும் எனக்கு ஆசையாக இருக்குது பெரியம்மா. அதுதான். என்ன பிள்ளை எப்படி சொல்லிவிட்ட, நீ எது சமைச்சாலும் நல்லாயிருக்கும். அப்படி இருக்கும்போது விஜய்க்காக சமைக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்க போகுது. சரி பிள்ளை, நீ எடுத்துகிட்டு போ. கண்டிப்பாக விஜய் தம்பி எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவ்வளோ சூப்பராகுன்னு சொல்லி உன்னை கட்டி பிடிச்சி அப்படியே முத்தை கொடுத்தா கூட இதாகாது. நீ வேணா பாரு. போங்க பெரியம்மா. ஐயோ பாடுற வெக்கத்தை. சரி பிள்ளை நீ நான் போயிட்டு மேலே துணிமையெல்லாம் இருக்க அதெல்லாம் மடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு அண்ணன் பண்ணி போகிறாங்க. ரஞ்சிதா இதை அப்படியே ஒட்டி கேட்டு போயிட்டு ராஜேஷ் கிட்ட சொல்கிறாங்க, ராஜிமா அந்த மல்லி என்ன பண்ணுறா தெரியுமா? காலையில் மாமா அவள்கிட்ட ஏதோ பேசியிருக்காரு. அந்த சந்தோஷத்தில் அவள் பாருங்கள், விஜய் மாமாவுக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷும் செஞ்சிட்ருக்கா. அவளே அதை எடுத்துகிட்டு போயிட்டு ஆஃபீஸில் மாமாவுக்கு ஊட்டி விட போகிறாளாம். அதை பார்த்துட்டு மாமா அப்படியே மயங்கி போய் அவளை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்க போகிறாளாம். என்ன ராஜிமா அதெல்லாம் என்ன நடக்குது இங்கே? நாம் ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கோம். இருந்துமே இந்த மல்லியோடைய ஆட்டத்தை அடக்கவே முடியலையே ராஜிமா. என்ன ராஜிமா பண்ணுறது? ரஞ்சிதா புலம்பிக்கிட்டே இருக்காத. எப்போ பார்த்தாலும் ஒன்று நடக்குது அப்படின்னா அதை எப்படி கெடுக்கணும்னு பாரு. அதை விட்டுட்டு சும்மா புலம்பிக்கிட்டு இருந்தால் இல்லை சரியாகாது. ஓ, அவள் அந்தளவுக்கு வந்துட்டாளா? அவள் சமைச்சு சாப்பாடு எடுத்துகிட்டு கம்பெனிக்கு போகிறாளா? போகட்டும். அந்த கம்பெனியில் வச்சு அவள் கதையை முடிக்கணும். நான் என்ன ராஜிமா பண்ண போகிறீங்க? இது ரஞ்சிதா அப்படின்னு நேராக ராஜேஸ்வரி ஒரு ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்து கம்பெனியில் அவங்க ஒரு ஆளை வச்சுருக்காங்க. ராஜேஸ்வரி பொறுத்த வரைக்கும் பெரிய கிரிமினல் இல்லையா? அவங்களுக்கு எல்லா இடத்துலையும் அவங்களுக்கு தெரிஞ்ச ஆளுங்களை எப்போ என்ன வேணுமோ செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு மாதிரி ஆள் வச்சுருக்காங்க. அந்த கம்பெனிக்கு ஃபோன் அடித்து ஒரு கூட்டுற லேடி இருக்குது, அந்த லேடிக்கு கால் பண்ணி சொல்கிறாங்க, இது மாதிரி ஒரு பொண்ணு வருவா, அவளை இப்படிலாம் பண்ணு அப்படிலாம் செய் அப்படின்னு சொல்லி வச்சிடறாங்க. மல்லி சமைச்சு எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக கம்பெனிக்கு போகிறாங்க. போன உடனே அந்த வேலைக்காரி இருக்காங்க இல்லையா, மல்லியை பார்த்தோன்னே, நில்லுமா யார் நீ பாட்டு என்னமோ திறந்த வீட்டில் நாய் புந்த மாதிரி போயிட்டுருக்க, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே சந்தோஷமாக 100 வாட்ஸ் பல்ப் மாதிரி எரிஞ்சிருந்த மல்லியோட மூஞ்சி அப்படியே 0 வாட்ஸ் மாதிரி குறைஞ்சி போயிடுது. இல்லைங்க, அது சொல்லுமா, சாரை பார்க்கணும், விஜய் சாரை பார்க்கணுமா? என்ன விஜய் சாரை பார்க்க போகிற? பையில் என்ன வச்சுருக்க? ஃபஸ்ட்டு நீ யார், எங்கேருந்து வர? அப்போல்லாம் நீ பாட்டுக்கு விஷயத்துலாம் போகக்கூடாது. அங்கே போய் உட்கார் சோஃபாவில். சார்ட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டியா? இல்லை ஆளுங்க வருவாங்க, அவங்கள்ட்ட சொல்லு,
அவங்க போய் விஜய் சார்கிட்ட கேட்டு வருவாங்க, உன் பேர் என்ன, எங்கேருந்து வர அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்டு மல்லி திணற அடிக்கிறாங்க. அது வரைக்கும் அவ்வளோ போல்டாக அந்த மல்லி இப்போலாம் வாயத்தை வந்து பேசுகிறதே இல்லை. மல்லி அப்படியே பதன்னு முடிச்சு நிற்கிறாங்க. இந்த வேலைக்காரி போட சவுண்டில் விஜய்க்கே கேட்டு விஜயே வெளியே வந்துடுறாரு. வந்த விஜய் இவங்களை பார்த்துட்டு, அக்கா என்னாச்சு மல்லி, என்னாச்சு மல்லி அப்படின்னு கேட்க, சார் இவங்க உங்களுக்கு தெரியுமா, இந்த பொண்ணை தெரியும், யார் இந்த பொண்ணு, புதுசாக வேலைக்கு வந்திருக்காளா அப்படின்னு கேட்ட உடனே விஜய், அக்கா அவள் மல்லி என்னுடைய மனைவி, புரியுதுங்களா, ஏன் நீங்கள் இப்போ நிற்க வச்சு பேசிகிட்டு இருக்கீங்க? இல்லை சார் எனக்கு இந்த பொண்ணு யாரும் தெரியாது, இப்போ தான் சொன்னேன் அவன் என் மனைவின்னு சொன்னேன், அப்புறம் திரும்பவும் அந்த பொண்ணு அவன் பேசிகிட்டு இருக்கீங்க, ஒழுங்கா அவங்கள்ட்ட மன்னிப்பு கேளுங்கக்கா அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இல்லை சார் அது வந்து மன்னிப்பு கேளுன்னு சொன்னாக்கா அப்படின்னு சொன்னோடனே மல்லி, இல்லை சார் விஜய் பரவாயில்லைங்க விடுங்க, அவங்க யாருன்னு தெரியாமல் தானே பேசிட்டாங்க அப்படின்னு சொன்னதும் விஜய், கேளுங்கக்கா அப்படின்னு சொன்னதும், சாரி மேடம் நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கிளம்பிடுறாங்க. உடனே மல்லி விஜய் ரூமுக்கு போகிறாங்க. விஜய் ரூமுக்கு போயிட்டு சாப்பாடெலாம் எடுத்து வைக்கிறாங்க. விஜயும் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு, என்ன மல்லி என்ன விசேஷம், எனக்கு பிடிச்ச எல்லா டிஷ்ஷுமே இருக்குது, அதுவும் நல்லாவும் இருக்குது, இது வரைக்கும் இந்த அளவுக்கு டேஸ்ட் நான் சாப்பிட்டதே இல்லை, என்னாச்சு மல்லி அப்படின்னு கேட்க, மல்லி ஒன்று, இல்லைங்க நீங்கள் காலையில் பேசுனீங்கல்ல, வெண்பாவும் என் கண்ணு தான், மல்லியும் ஒரு கண்ணு தான், ரெண்டு பேரும் எனக்கு முக்கியம் அப்படின்னு, இதெல்லாம் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சுங்க, நீங்கள் இந்த வார்த்தைன்னு சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி சந்தோஷம் தாங்கலை, அதான் என்னை சந்தோஷப்படுத்தின உங்களுக்கு வயிறார ஆக்கி போட்டாச்சும் சந்தோஷப்படுத்தணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இப்படி எல்லாத்தையும் சமைச்சு எடுத்து வந்தேன் அப்படின்னு மல்லி சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜய் ஒன்று, என்ன மல்லி நீ இன்னுமே நான் புரிஞ்சுக்கல, அவ்வளோதான், உன்னை பற்றி உள்ளுக்குள்ளே அவ்வளோ அன்பு பாசம் எல்லாமே இருக்குது மல்லி, இருந்தாலும் அதை ஒரு சில நேரத்தில் கெட்ட நேரமாக அமைஞ்சிடுது, அதனால் வெளிக்காட்ட முடியாமல் போயிடுது, அதுக்காக உன் மேலே எனக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம் இல்லை மல்லி, இருக்கிறவங்க எல்லாம் ஒன்று தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பிஹேவ் பண்ணுறாங்க, அதனால தான் அதெல்லாம் தப்பாக போய் முடியுது, ஆனால் ஒன்று மல்லி, யார் என்ன வேணும்னு சொல்லட்டும், இதுக்கப்புறம் ஒன்றை என்கிட்டருந்து யாராலையுமே பிரிக்க முடியாது மல்லி, அந்தளவுக்கு நான் உன்னை உயிராக நினச்சிட்ருக்கேன், என் உயிர் இத்தனை நாளாக வெண்பா நினச்சிட்டு இருந்தேன், அந்த வெண்பாவே எனக்கு கிடச்சிருக்கானா அது காரணம் நீ தான் மல்லி, அப்படி இருக்கும்போது உன்னை நான் எப்படி மல்லி விட்டு கொடுப்பேன், உன்னை யாருக்காகவும் சரி எதுக்காகவும் சரி உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் மல்லி, கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீ நான் வெண்பா 3 பேரும் சந்தோஷமாக இதே வீட்டில் இருக்க தான் போகிறோம், யாரெல்லாம் நீ நானும் சேர்ந்து வாழக்கூடாதுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே அதை பார்த்து வயிறறிஞ்சு சாக தான் போகிறாங்க மல்லி, நம்மளை பிரிக்கிறதுக்கு அந்த கடவுள் இருந்தாலும் சரி கண்டிப்பாக அது நடக்காது மல்லி அப்படின்னு விஜய் சொன்ன உடனே மல்லி டக்குன்னு அப்படியே கண் கலங்கிறாங்க. என்னாச்சு மல்லி அப்படின்னு கேட்க, டக்குன்னு மல்லி ஏஞ்சி திரும்பிக்கிட்டு கண்ணை துடைக்கிறாங்க. உடனே விஜய் வந்து அப்படியே மல்லியை கட்டி பிடிக்கிறாரு. என்னாச்சு மல்லி அப்படின்னு கேட்க, விஜய் விடுங்க விஜய் இது ஆஃபீஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. பரவாயில்ல மல்லி, நம்ம கேபினில் யாரும் வரமாட்டாங்க, என்னாச்சு மல்லி அழாத மல்லி அப்படின்னு கட்டிப்பிடிக்க, அந்த கூட்டுறாக்கா திரும்பவும் ராஜி கால் பண்ணி சொல்லிடுறாங்க. அவங்க எப்படியாவது போய் அதை கெடுத்து விடுடி போடி அப்படின்னு சொல்லவும் அது வந்து கதவு திறக்கும்போது பார்த்தா இங்கே விஜய் மல்லி 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க. டக்குன்னு அந்த அக்காவை பார்த்தா விஜய் ஒன்று மல்லி விட்டு நான் வந்து, என்னக்கா என்ன வேணும் அப்படின்னு கேட்க, இல்லை சார் கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா தான் வந்தேன், என் கேபினில் இருக்கும்போது என் அனுமதி இல்லாமல் உள்ளே வரக்கூடாதுன்னு தெரியாதா, டோர் தட்டாமல் எதுக்கு உள்ளே வரீங்க, வெளியே போங்க போல அப்படின்னு விஜய் சொல்ல, சரிங்க சார் அப்படின்ட்டு போயிடுறாங்க. உடனே மல்லி, ஐயோ விஜய் இதுக்கு தான் அப்பயே சொன்னேன் வேணான்னு சொல்லிட்டு, பார்த்தீங்களா அவங்க பார்த்துட்டாங்க, மல்லி அவங்க பார்த்தெல்லாம் ஒன்றும் ஆகிடாது, சரி வா உட்காந்து சாப்பிட்லாம் வா, எனக்கெல்லாம் வேணாம் நான் சாப்பிட்டு வந்துட்டேன் நீங்கள் சாப்பிடுங்க, மல்லி நீ சாப்பிட்ற மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும், நான் ஊட்டி விட்றேன் நீ உட்காந்து சாப்பிடுவா அப்படின்னு சொல்ல, மல்லி ஒன்று என்ன ஊட்டி விட்றீங்களா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் விஜய் நீங்கள் சாப்பிடுங்க பரவாயில்ல, மல்லி நீ அப்போ ஊட்டி விடுவேன், நீ சாப்பிட்டா தான் நான் சாப்பிடுவேன், இல்லைன்னு நானும் சாப்பிட மாட்டேன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்க, என்ன விஜய் இப்படி பண்ணுறீங்க வா மல்லி அப்படின்னு சொல்லி மல்லி விஜய் 2 பேரும் மாறி மாறி ஊட்டி விட்டு சாப்பிட்றாங்க. இதை எல்லாத்தையும் பார்த்த வேலைக்காரியால் அசிங்க தாங்க முடியல, என்ன பண்ணுன்னு தெரியலை, நீடா கால் பண்ணி ராஜேஸ்வர்கிட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி நான் உள்ளே போகும்போது 2 பேரும் கட்டி பிடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போது ஆளுக்கு மாற்றி மாற்றி சாப்பாடெலாம் ஊட்டினாங்க மேடம், சொல்லப்போனால் அவங்க 2 பேரும் ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்ல, ராஜுக்கு இங்கே வெளி தாங்கலை, அந்த மல்லி என்ன தான் பண்ணுறா, சாப்பாட்டு தான் வசியம் வச்சுட்டாலாம் என்னன்னு தெரியலையே, அதுவும் இத்தனை நாள் விஜய் மல்லியை பார்த்தாலும் எரிஞ்செஞ்சு விழுவான், இப்போ என்னமோ ஆஃபீஸில் கட்டி பிடிச்சி நிற்கிறானா, அவளுக்கு ஊட்டி வர விடுறான், அவன் என்ன பண்ணான்னு தெரியலையே, இவளை என்ன பண்ணுறது, இதுக்கு மேலே இவளை விட்டு வச்சோம்னா செட் ஆகாது, போகிற போக்கில் நம்மளையே விட்டு விட்டு துரத்துவா போலையவ, அந்தளவுக்கு ரொம்ப ஓவராக போயிட்டுருக்காளே, இவளுக்கு கண்டிப்பாக இன்றைக்குள்ளே ஏதாவது ஒரு பெரிய திட்டமாக போடணும், திட்டமாக போட்டு அதில் அவளை சிக்க வைக்கணுமே, என்ன பண்ணலாம் ரஞ்சிதா அப்படின்னு ராஜு ரஞ்சிதா 2 பேரும் பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க.